ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான சண்டே விலாக் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் என்னென்ன டிஷ்ஷு செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 2 வகையான ஐட்டம் தான். வெறும் சாம்பாரும் அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா மாதிரி ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் இது இன்றைக்கி நம்ம சண்டே விலாகில் சிம்பிளான டிஷ்ஷு நம்ம வீட்டில் எப்படி செஞ்சோம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவாக இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். துவரம் பருப்பு 1 கப்பு, அதில் நல்லா 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டுன்னா 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு நார்மலாக இதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மசியாக கடைஞ்சிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது தாளிப்புக்கு கடுகு, அப்புறம் வெந்தயம், சீரகம், 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிப்பு வடகம், அப்புறம் கருவேப்பிலை. இதுக்கு வெங்காயம் இவ்வளோ வெங்காயமும் கிடையாது. சாம்பாருக்கு கொஞ்சம், அப்புறம் சிக்கன் கிரேவி சுக்காவுக்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காய் சாம்பாருக்கு சேர்க்க போகிறேன். வெறும் கத்திரிக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி. இதுக்கு புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், சாம்பாருக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இந்த தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம் அதுலேயே சேர்த்துட்டேன். அதனால் பெருங்காயம் நான் இதில் சேர்க்கல. அதுலேயே நம்ம நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்து நல்லா வேக வச்சிட்டோம். பருப்பில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்தோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நம்ம இதில் சேர்க்க போகிறது இல்லை. ஏன்னா தக்காளி நம்ம பருப்புலேயே சேர்த்து வேக வச்சுட்டோம். தக்காளி அப்படி வேக வச்சு கடைஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் போட்டு வதக்கும் போது அது அப்படியே துண்டு துண்டாகவே நிற்கிது, வதங்க மாட்டேங்குது. அதனால் நான் பருப்போடவே எப்போவுமே தக்காளியை வேக வச்சு எடுத்துருவேன். இப்போ கட் பண்ண கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு காரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு நம்ம ஏற்கனவே பருப்புலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா தீஞ்சிரும். இது லைட்டாக வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு போகிறோம். இப்போ இந்த புளி கரைச்சல் மேலாப்பில் சேர்த்துக்கலாம். இதேமாரி 3 வாட்டி தண்ணி நம்ம கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 3 டைம் அந்த புளி தண்ணியை கரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து தலைன்னு அந்த புளியோட இந்த உப்பு காரத்தோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இந்த பருப்போடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த புளி தண்ணியை எடுத்து இந்த பருப்பில் சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சாம்பார் நல்லா இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் கலந்த பிறகு கொதிக்கணும். நல்லா கொதித்து வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் கிரேவிக்கு கடாய் ரெடியாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லா வெங்காயமும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில்.
நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்தளவு கலர் சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சிக்கனும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதக்கிட்டே இருக்கும்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, கரம் மசாலா, நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூனு, அதனால இதில் 1.5 ஸ்பூன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனே போதும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி நல்லா சுக்கா மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றவே இல்லை. அந்த வதங்கி வரும்போதே நம்ம உப்பு காரெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கும் போதே இந்தளவு தண்ணி வந்து சேர்ந்து வருது. இது நல்லா இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஸ்லோலியே வச்சு தட்டு போட்டு மூடி வேக வச்சிங்கன்னா இதெல்லாம் நமக்கு சுண்டி சூப்பரான நமக்கு சிக்கன் சுக்கா வந்து கிடச்சிரும். இது லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி. இப்போ சாம்பாரும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இன்றைக்கி சண்டே விலாக் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பாரும் சிக்கன் சுக்காவும் முட்டை சாப்பாடு. இதுதான் இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணி என்ன பிரியாணி, இந்த சாம்பாருக்கும் இந்த சிக்கன் சுக்காவுக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா கறியும் வெந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து நான் மிளகு சீரகத்தூள் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான நம்மளோட சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக நமக்கு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சிக்கன் சுக்கா. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அவிச்ச முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் 4 பேருக்கு 4 முட்டை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நம்மளோட சண்டே இன்னைக்கு சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான சமையல் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட சிக்கன் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. அதேமாரி சூப்பரான சாம்பார், நல்லா மணக்க சூப்பரான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு vlog பார்த்தாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன vlogன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.